ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது சங்கீதம் 115 9வது வசனம். Psalms 115 verse 9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஓ இஸ்ரேல், trust in Adonai, he is their help and their shield. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இந்த இடத்துல அதோனை என்ற வார்த்தை வருகிறது. அதோனை என்றால் மாஸ்டர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். இதில் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடுத்தாக இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போத்திபார் பாகாலை வணங்குகிறான். ஹைகோஸ் என்கிற தெய்வத்தை வணங்கினவனாக காணப்பட்ட பொழுதிலும் அவன் மற்ற அடிமைகளை பார்க்கிலும் யோசேப்பின் மேல் கவனம் வைக்க காரணம், யோசேப்புடைய வாயிலை எப்பொழுதும் கர்த்தருடைய துதி இருந்தது. அவன் எப்பொழுதும் நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமத்தை தொழுகிறவனாகவே காணப்பட்டான். அவன் மேல் ஒரு விசேஷித்த கிருபை இருந்தது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆசா ராஜா இப்படித்தான் ஜெபிக்கிறார். தனக்கு விரோதமாக யுத்தம் வரும் பொழுது 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது, அதோனை, மாஸ்டர். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எனக்கு பிரியமானவர்களை, கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, யாமை மாஸ்டர், we are the servant of God. கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லுங்க. இந்த உலகத்தை விழுந்து கிடக்கிற ஏராளமான ஆவிகளுக்கு விரோதமாய் நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா. யோசேப்புடன் இருந்த தேவன், ஆசாவுடன் இருந்த தேவன், அடியாராகிய எங்களுடன் இருக்கும்படியாக வரும்படியாக எப்பொழுதும் துதியானது எங்கள் வாயிலே இருக்கிறது. ஆண்டவரே, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.